வணக்கம் மக்களே, நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு இந்த மார்க்கெட்டில் அவங்களே சொல்லுவாங்க. அது கேளுங்க, அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன் பாருங்கள். கிலோ 200 பஸ் 200 ஆமா வந்து 6 கிலோ 100 450 ரூபா மல்லி. ரூபா மல்லி. இந்த மார்க்கெட் ப்ரைஸ்லாம் கேட்டிங்களாங்க. இதுதாங்க இன்றைக்கி காலையில் மார்க்கெட் கொண்டு போய் பூ போடும்போதுங்க, இந்த பூ அதிகமாக இருக்கிறதுனால பறிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சிங்க. அதனால் ஒரு 11:30க்கு தான் பூ கொண்டு போய் போட்டோம். அப்போது காலையில் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 500 ருபீஸ் போயிருக்குங்க ஒரு கிலோ மல்லி. இப்போ நாங்கள் கொண்டு போய் போடும்போதுங்க ஒரு கிலோ மல்லி வந்து 400 ரூபாய்க்கு எடுத்தாங்க. ஏன்னா டைம் மதியம் ஆக பார்த்திங்கன்னா பூக்கோட விலை கொஞ்சம் குறையுங்க. சம்டைம் ஏறும், அது நம்மளோட டைம் லக்கு பொறுத்து தான். பட் நம்ம பூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 ரூபா கிலோ எடுத்தாங்க. இப்போ உதாரணம் பாருங்கள், ஒரு 10 கிலோவுக்கு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு 10 கிலோ பூ இப்போ எங்ககிட்டருந்து வாங்குகிறாங்க. ஒன்று நம்ம கொண்டு போய் அந்த கடையில் கொடுக்குறோங்க, ரெகுலராக போடுற கடையில். அப்படியே வந்தார், இன்னொருத்தர் வந்தார், அப்படியே அந்த 10 கிலோ பூ அவர் வாங்கிட்டார். 10 கிலோ பூ அவர் வாங்கிட்டுங்க அவர் கொண்டு போயிட்டார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து திருவண்ணாமலையிலேருந்து பண்ருட்டியில் இருக்கிற மார்க்கெட்டுக்கு அனுப்புகிறாரு. எவ்வளோக்கு அனுப்புகிறாருங்க? ஒரு கிலோ பூ வந்து 650 ருபீஸ்க்கு அனுப்புகிறாரு. அப்போது ஒரு 10 கிலோ பூ வந்து நம்ம 4000 ரூபாய் சம்பாதிச்சோம் அப்படின்னா, அவங்க வந்து ஜஸ்ட்டு வாங்கி கை மாற்றினா 2500 ரூபாய் சம்பாதிச்சிட்டாங்க. இதே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த பூ கடையில் இருக்கிற ஓனர் என்ன சொன்னாருன்னா, இப்போ நம்ம திருவண்ணாமலை மார்க்கெட்டில் 500 ரூபாய் போகுது அப்படின்னா கிலோ, அட் த சேம் டைம் தஞ்சாவூர், கும்பகோணம் அந்த சைடில் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், அந்த சைடில் இருக்கிற ஏரியாலாம் பார்த்திங்கன்னா இன்றையோட பூவோட விலை வந்து பார்த்திங்கன்னா 900 ரூபா 1000 ரூபாங்க. அதேமாரி சென்னையில் இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1800 1900. அப்போ எவ்வளோ ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்ஷியேட் இருக்குன்றது பாருங்கள். இப்போது நம்ம கொண்டு போய் அந்த கடையில் கொடுக்குறோங்க, அடுத்த செகண்டு வித்தின் செகண்டுக்குள்ளே அந்த பூ வந்து கை மாறுது. அந்த கை மாறும்போது பார்த்திங்கன்னா 400 ரூபாய்க்கு இவர் விற்கிறாரு, நமக்கு 400 ரூபாய் கிடச்சிது. அவங்களுக்குள்ளே என்ன அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தெரியலைங்க. நமக்கு 400 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணாங்க ரேட்டு. அவர் இங்கேருந்து வாங்கி ஜஸ்ட்டு வேறு ஒரு இடத்துல அனுப்புகிறாரு, பண்ருட்டி மார்க்கெட்டு அனுப்புகிறாங்க. அவர் வந்து ஒரு 700 ரூபாய்க்கு அதே பூ சேல் பண்ணுறாரு, 650 ரூபா 700 ரூபா சேல் பண்ணுறாரு. இப்போ பண்ருட்டி மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா 900 ரூபா 1000 ரூபா இருக்கும் பூ. ஸோ இந்த மார்க்கெட்டை மட்டும் நம்ம ஸ்டடி பண்ணிட்டோம்னா நிச்சயமாக நமக்கு நல்ல ஒரு இன்கம் இருக்குங்க, நல்ல ஒரு லாபகரமான பயிர். நம்ம இப்போ தான் இந்த மார்க்கெட்டிங்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணுறோங்க. பட் ஃப்யூச்சரில் நம்ம பார்க்கணுங்க, இது எப்படி எந்த மாதிரி டைரெக்ஷனில் போகுது, எப்படி எந்தெந்த மார்க்கெட்டுக்கு நம்ம அனுப்புனா நமக்கு பூவோட விலை அதிகமாக கிடைக்கும். இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி வச்சுருக்கோங்க. ஆரண்ய மார்க்கெட்டு நல்லா இருக்குதுங்க, ரொம்ப ஹையஸ்ட் ரேட்டு கிடைக்குது.
அதேமாதிரி பண்ருட்டி மார்க்கெட்டில் நல்ல ரேட்டு கிடைக்குதுங்க. பட் நம்மக்கிட்ட இருக்கிற பெரிய இஷ்யூ என்னென்னு கேட்டிங்கன்னா மேன் பவர் ஷார்ட்டேஜ் தாங்க. பெரிய ஃபார்ம் இருக்கிறதுனால நம்ம இருக்கிற டீம் லிமிட்டட் டீம் வச்சுட்டு நம்மளால் பெருசாக மேனேஜ் பண்ண முடியலங்க. பட் ஹோப்ஃபுல் இது வந்து சீக்கிரமாக இது நல்ல ஒரு பாதைக்கு போவோங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்க. தேங்க்யூ.